கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 கிராமம். அந்த 5 கிராமத்துல வெளிநாட்டு உதவியுடன் மதமாற்றத்தில் ஈடுபட்டு வருகிறது ஒரு அமைப்பு. இன்னும் சொல்லப்போனா அவங்க மத கலவரத்துக்கு வித்திடும் வகையிலும் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு மனுக்கள் குளிக்கப்பட்டும் கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எந்த அமைப்பு அப்படின்னா த கேட் ஆஃப் ஜியான் அப்படிங்கக்கூடிய பெந்தகோஸ்தே சபை. ஸோ இந்த மாதிரி இவங்க இன்னும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து பாஜக சார்பாக இன்னைக்கு ஒரு மாபெரும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் இன்னி வந்து இவர்கள் நடத்தவில்லை என்றால் தொடர் போராட்டம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தாவேக அரசு வந்த உடனே மீண்டும் இந்த மதமாற்ற கும்பல்கள் வேகம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது ஒரு சட்டவிரோத சர்ச் என்பதற்காக இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லி வராங்க. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு பலர் வந்து இந்த போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த என்னெல்லாமோ ஒரு என்ஜிஓ குரூப் ஏதோ ஒன்று போஸ்ட் எல்லாம் போடுது. அதாவது வந்து நாங்கள் இளைஞர்கள் வர வேண்டாமா, பழைய ஆளுகளுக்கெல்லாம் வேலை செய்ய தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த வரலாறை நான் சொல்லணும்னு இந்த இதை வைத்து நான் நினைக்கிறேன். இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி தான் வடக்கு பகவதிபுரம் கூடிய ஒரு இடத்துல ஒரு சர்ச், அதுக்கு எதிராக அங்கே உள்ள இந்துக்கள் போராடி சுப்ரீம் கோர்ட் வர போய் அந்த ஆணையை பெற்று வந்தார்கள். இதுக்கு இடையில பல கிரிமினல் கேஸ். இது அவ்வளவுத்தையும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்துக்கள் போராடி சந்தித்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அதுக்கு கேஸ் வர நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி வழுதலம்பள்ளம் அப்படிங்கக்கூடியதில் அங்கேயும் இந்த மாதிரி ஆர்டரை வாங்கி அந்த சர்ச்சை அந்த பழைய இடத்துல தடுத்து நிறுத்தினார்கள். இப்படி பல பல போராட்டங்கள் நடந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல சர்ச்சுகள் தடுக்கப்பட்டுள்ளன. மருதங்கோட்டில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சு, இந்த மாதிரி பல ஊர்களில் வந்து இந்த மாதிரியான தொடர் போராட்டங்கள் நடந்திருக்கிறது. ஸோ அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு பெக்யூலியாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீதிமன்றத்திலும் சந்திப்பார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மீறி அரசு செயல்பட்டால் எப்படி அரசை சரியாக அதை செயல்படுத்த வைக்க வேண்டும் என்பதும் கன்னியாகுமரி மாவட்டத்து இந்துக்களுக்கு தெரியும். அப்ப இது என்னன்னு இதையெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணாங்க, இந்த திடீர் சர்ச்சை கட்டக்கூடிய வேகம்ங்கக்கூடியது 1990களில் ஒரு வேகம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹிந்து முன்னணியின் வளர்ச்சி 90-91 இருந்து அதுக்கப்புறம் குறைஞ்சது. அதுக்கு முன்னாடி 84ல் அது குறைஞ்சது. 86ல் அமைப்புகளில் வந்த சின்ன சின்ன பிரச்சனையினால ஒரு தொய்வு வந்தது. 86ல இருந்து 89-90 வரை அந்த காலங்களில் ஆடின கிறிஸ்தவர்களை பின்னாடி வந்து வலுவாக அமைப்பு எப்படி கையாள வேண்டுமோ கையாண்டு அதையெல்லாம் ஓரளவு தடுத்து நிறுத்தினார்கள். ஸோ இது அந்த மாவட்டத்துக்குள்ள வரலாறு. அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான்னா, இதை வந்து ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹிந்துக்கள் நீங்கள் அப்படி தள்ளிட்டேங்கன்னு வைங்க, செவத்தோட இனிமேல் அவனுக்கு வேற வழியே இல்லைன்னு. அவனுக்கு வழி என்ன? எகிரி தானே வெளியில் அடித்து தானே வெளியில் வரணும். ஸோ இந்த நிலை தான் இனிமேல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகக்கூடிய போக்கை பார்த்தா உருவாகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த மாவட்டத்தோட வரலாறு. அது இதுக்கு முன்னாடி பல முறை இது வந்து வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, இந்த ஆட்சி நமக்கு சாதகமாக இருக்கும். இந்த அடிப்படையில் சர்ச்சுகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த மாதிரியான நரித்தனமான வேலைகளை செய்தால் அது வந்து நம்ம விரும்பத்தக்க விளைவுகளை அது ஏற்படுத்தாது. இதை முதல்ல நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள மக்களுக்குள்ள இந்த ரெசிலியன்ஸை நீங்க பார்க்கணும். வீரத்துறை ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவார், ஒரு வேலை செய்யறது பெருசு இல்லை, அந்த வேலையை தொடர்ந்து செய்வது தான் பெருசுன்னு. இந்த மாவட்டத்தில் பாருங்க, பெரிய அளவில் அதுக்கு முன்னாடி பல காலமாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 80கள் கலவரத்திலிருந்து இன்னைக்கு வர தொடர்ந்து இந்த மாதிரி பல பல ஊர்கள் இந்த கிறிஸ்தவ ஊடுருவலை தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்துக்கள். இன்னைக்கு நித்திய வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊர்கள் பலது இருக்கு. இப்பவும் இந்த ஊர்ல பாருங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வெளிப்பட்டு இருக்கிறது. இது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த மாவட்ட மக்களின் போராட்டத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தை வீட்டில எல்லாம் பூட்டி வச்சுட்டு வர்றவங்க கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும்.
மத அடையாளம் எனது பெருமிதம் என்று நினைக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக. அதனால இந்த போராட்டத்துக்கு நாம் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவல் நமக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 61.5% 61% 62% ஹிந்துக்கள் 1951 சென்சஸின் அடிப்படையில் இருந்தார்கள். இன்னைக்கு 2011ஆம் ஆண்டு சென்சஸ், அதான் கடைசியாக கவர்மெண்ட்ல வெளியிட்ட சென்சஸ். பாக்கி சென்சஸ் நம்மகிட்ட இருக்கு, அது நம்ம இப்போ சொல்ல போகிறது இல்லை. அஃபிஷியலி ரெக்கார்டு 2011. இதில் ஹிந்துக்கள் 49% ஆகிவிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12% ஹிந்துக்கள் குறைந்திருக்கிறார்கள். இதை திட்டமிட்டு செய்தாங்க. எல்லாரும் மதமாற்றத்தினால ஒன்றும் போகலை. முதல்ல மொழியின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் முதல்ல ஒரு கலவரங்களை ஏற்படுத்தி 1950களில் ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் அந்த மாவட்டத்தில் வர விட மாட்டாங்க. இதனால என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா, கடல் பகுதி, அதில் அவ்வளோ வெறும் கிறிஸ்தவர்கள், மீனவர்கள். ஸோ அதனால் கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்களுக்குள்ள வாழ்வாதாரத்தை தேடிப்பான், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 200 சில்லற எய்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன் அந்த மாவட்டத்தில். ஸோ வேற கிறிஸ்தவனுக்கு, கரையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனுக்கு வேலைகையில் வாழ்வாதாரம் இருக்கும். ஹிந்துவுக்கு இதை தவிர அரசு நிறுவனங்களும் பார்த்தாச்சுன்னா சிஓவிஸ் டிஓவிஸில் போனால் அம்புட்டும் வந்து மேக்சிமம் கண்ணில் படுறதெல்லாம் சிலுவையாக இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தா 60% இவன் தான் இருப்பான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இவன் தான் இருப்பான். அப்போது வாழ்வாதாரம் கிடையாது. போர்ட்டு வந்தால் விடமாட்டோம், ஹைவே அனுமதிக்க மாட்டோம், ஏர்போர்ட் அனுமதிக்க மாட்டோம், எதையும் அனுமதிக்க மாட்டோம் அந்த மாவட்டத்தில் வர. தொழிற்சாலை வரப்படாது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, காலப்போக்கில் மதமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்வாதாரத்தை இழந்து பல ஹிந்துக்கள் அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இது ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் எத்னிக் கிளீன்சிங் மாதிரி எப்படி காஷ்மீரில் நடந்ததோ அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும். கொஞ்ச நாள் ஒரு சர்ச்சு, ஒரு ஹிந்துக்கள் போராடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு மீண்டும் அதை கொண்டுருவான். அவன் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹிந்துக்களுக்குள்ள ஜனத்தொகை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா வாழ்வாதாரம் இல்லாமல் அவன் வெளியில வேலைக்கு போடுவான். அப்போ அந்த பிரச்சனை நீங்க முடிவுக்கு வந்து விட்டதே நீங்க நினைக்கப்படாது. அது தற்காலிகமாக முடிக்க வைக்கப்பட்டு மீண்டும் அது கொண்டு வரப்படுகிறது. இதுதான் அந்த டெக்னிக்கை. சர்ச்சுங்கக்கூடியது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுனால காலங்காலமாக இதை அவன் செய்துகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அண்ட் ட்ரெயின், அவனுக்கு இதை தவிர வேற வேலை இல்லை. ஹிந்துக்கள் அப்படி இல்லை. ஹிந்துக்கள் எப்படின்னு சொன்னான்னா அவனுக்குள்ள வாலண்டியர் அவன் வந்து வேலை செய்ய வேண்டியது. இட்ஸ் நாட் அன் ஆர்கனைஸ்டு ரிலிஜியன் லைக் சர்ச். ஆனால் இன்னைக்கு அதையும் மீறி இன்னைக்கு இந்த ஹிந்துக்கள் போராடி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்து இன்னைக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்ட ஹிந்துக்களுக்கு துணை நிற்க வேண்டும். காஷ்மீர்ல நம்ம செய்த தவறை தயவு செய்து கன்னியாகுமரியிலும் செய்து விடாதீர்கள். பாரதத்தின் தலையில் அந்த தப்பை பண்ணிவிட்டோம், பாதத்தில் அந்த தப்பை பண்ணக்கூடாது. இவர்களுடன் நாம் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.